இந்த வயல்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பச்சை பசையலண்டே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வாய்க்கால், ஒரு வயல் நிலம். பார்த்தீங்கன்னா இந்த நேராக போகிற வரம்பு பொது வரம்பண்டு அழைக்கப்படுகிறது. இடையில் காணப்படுகின்ற வாய்க்கால் போன்ற பகுதி இது குணுவலை என்று சொல்லுவாங்க. இனி ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க. பார்த்தீங்கன்னா வயல் நிலங்களில் இருந்து தேவையில்லாத நீர் வெட்டி இந்த வாய்க்கால்லாம் வெட்டிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வயல் இந்த அருகிது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இலங்கையில் இன்றைய காலகட்டங்களில் வயல் நிலங்கள் எப்படி இருக்கின்றதை அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த வயல்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பச்சை பசையலண்டே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வாய்க்கால். இந்த வயல் நிலங்களானது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20 அல்லது 25 நாட்களுக்குள் விதைக்கப்பட்ட ஒரு பயிர்களாகவே காணப்படுகிறது. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வயல் நிலங்களாகத்தான் இருக்கு. இஞ்சாலையுமே அப்படியே வயல் நிலங்களை காணக்கூடியதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கின்ற பாருங்க. இதுதான் நம்ம வந்த பாதை. நம்ம இப்போ வயல் நிலங்களுக்குள்ளால தான் இப்போ போகிறோம். பார்த்தீங்கன்னா இஞ்சாலை இருக்கிறது ஒரு வயல் நிலம். பார்த்தீங்கன்னா இந்த நேராக போகிற வரம்பு பொது வரம்பண்டு அழைக்கப்படுகிறது. அப்படியே இஞ்சாலையுமே ஃபுல்லாகவே பச்சை பசையிலேண்டே இருக்கு. எது புல் எது பயிரண்டு தெரியாத அளவுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வரவையிலிருந்து இந்த அருகே அடுத்த வரவைக்கு நீர் செல்கிற பகுதி. இன்னும் ஒரு 2 மாதங்களாக இருந்தால் இந்த இடமெல்லாம் புல்லாகவே இதை விட மிகவும் அழகாக நிலைக்கு வரக்கூடிய இருக்கும். பார்த்தீங்கன்னா நிலம் காணப்பட்டது. அப்படியே இந்த அறிக்கிற பகுதி, அதாவது பார்த்திங்கன்னா வயல் நிலங்களுக்கு 2 வயல் நிலம் அல்லது பல வயல் நிலங்களுக்கு இடையில் காணப்படுகின்ற வாய்க்கால் போன்ற பகுதி இது குணுவலை என்று சொல்லுவாங்க. இனி ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க. பார்த்திங்கன்னா வயல் நிலங்களில் இருந்து தேவையில்லாத நீர் வெட்டி இந்த வாய்க்கால்லாம் வெட்டிடுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்த வயல் இந்த அருகிது. இலங்கையை பொறுத்த மட்டும்
என்னதான் நாகரிகம் வளர்ந்தாலும் இந்த நெற்பயிற்சியானது கிட்டத்தட்ட ஒரே அளவில், அதாவது பார்க்க போனீங்கன்னா எந்த ஒரு நவீன முறையும் குறைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிலேயுமே இந்த நீர்ப்பாசன முறையானது குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது. இந்த இடத்துல மழையை நம்பி மட்டும் நெற்செய்யானது மேற்கொள்ளப்படலை, குளத்தினரையும் நம்பி மேற்கொள்ளப்படுது.